அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு கடமையான ஹஜ்ஜை விரைந்து செய்யுங்கள் என்ற தலைப்பைங்களை பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இந்த ஆண்டு வழங்கியுள்ளானோ அனைத்து சகோதரர்களுக்கும், அதெல்லாமல் போகாத அனைத்து மக்களுக்கும் ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதீ பக்கத முபாரக்கும் வ ஹுதல் லில் ஆலமீன். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம் வ மன் தகலஹு கான ஆமீனா. ஸதகல்லாஹுல் அஸீம். வ கான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் முக்கர்ரம் ஸியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷஃபாஅத யௌமில் கியாமah அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி சிறப்பு மிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பிரத்யேகமான முறையிலே 12 மாதத்திலே ஒரு 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய மாதங்கள் சிறப்பான மாதங்கள் நமக்கு தந்த புனிதமான இந்த துல்காதா மாதம் இன்று பிறக்கிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதத்தை பார்த்தவுடனே நாம் எல்லாம் துஆ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி வல் இஸ்லாமி வ தௌஃபீக் லிமா துஹிப்பு வ தர்லா ரப்புனா வ ரப்பக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை ஓதி அழகான முறையிலே பாதுகாப்பான பிறையாக, உறுதிமிக்க ஈமானை உறுதிமிக்க பிறையாக, சலாமத்து பெற்ற பிறையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தௌஃபீக்கு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே அந்த மாதத்தை யா அல்லாஹ் நமக்கெல்லாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான நாள் கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் தொடர்ந்து வருகிறது. சிறப்பான நாள். அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். மற்ற மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு என்ன அடையணும்னு சொன்னால் அதில் 10 நன்மை கிடைக்குன்னு சொன்னால் இதில் 70,000 நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்தி தரலாம். சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. நம்முடைய தேவைகள், அதிகமான தேவைகள், நம்ம நல்ல அமல்கள் செய்து பரக்கத்து பொருந்திய அழகான ஹஜ்ஜுடைய காலங்கள் தொடங்கி விடுகிறது. அது மாதிரி ஹஜ்ஜு போகாதவங்க அழகான குர்பானை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அனைத்தும் சிறப்புமிக்க அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மக்களுக்கும் அந்த போர்க்காலங்கள் இல்லாத, எந்த பிரச்சனைகளும் இல்லாத, சீக்கிரமாக அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கவர்மெண்ட்டு, ஒன்றிய அரசு சீக்கிரமாக அதை ரத்து செய்து நமக்கு அதை ரத்து செய்ய வேண்டும். அதை எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது மாதிரி ஏராளமான மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சௌபாக்கியம் நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதீ பக்கத முபாரக்கும் வ ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹுவை வணங்குவதற்கென மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் நிச்சயமாக மக்கா என்னும் மக்காவில் உள்ளதுதான். அது பாக்கியம் மிக்கதாகவும் மக்கள் யாவரும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட புனிதமான மக்கா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்காவை ஹஜ்ஜு கடமைகளை செய்வதற்காக வேண்டி ஏராளமான மக்கள் அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய பயணத்தை லேசாவதற்கும், அங்கு சென்று ஆரோக்கியமான நிலையில் எல்லாம் அமல் செய்வதற்கும். ஏன்னா ஹஜ்ஜுன்னு சொன்னால் 40 நாள், அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு தட்டக்கூடிய அந்த இடத்துல முஸ்தலிஃபா, அது மீனா, அந்த இடங்களை எல்லாம் அழகான முறையில் நெரிச்ச ஒரே நேரத்தில் அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய பொழுது பல சிரமங்கள், சிக்கல்கள்
அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது, சில நபர்களுக்கு பல விதமான தொந்தரவுகள் அனைத்தும் சபூரான முறையிலே செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த ஹஜ்ஜு கடமைகளை எல்லோருக்கும் சிறப்பான முறை ஹஜ்ஜை மக்பூல் ஹஜ்ஜாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அதிலே யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்ததோ எல்லோரும் அந்த ஹஜ்ஜு கடமையை முடிப்பாங்க. பார்க்குறோமா இல்லையா? நடந்து போய் ஹஜ்ஜு முடிக்கிறாங்க, குழந்தைய ஹஜ்ஜு செய்கிறாங்க, கை கால் இல்லாதவங்க தளர்ந்து அங்கே போய் ஹஜ்ஜு தவாப் செய்கிறாங்க, ஏழை செய்கிறாங்க, பணக்காரன் செய்கிறாங்க, பெண்கள் செய்கிறாங்க, ஆண்கள் வயதானவங்க செய்கிறாங்க. அது யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குமோ அதெல்லாம் ஹஜ்ஜு செய்ய கடமையும் ஹஜ்ஜு செய்வாங்க. ஹஜ்ஜு செய்ய முடியாதவங்க ஹஜ்ஜுக்குள்ளேயே அந்த சவுதியிலே இருப்பாங்க, ஹஜ்ஜு செய்ய முடியாமல் இருப்பாங்க. நம்ம முகலாயர் ஆட்சியுடைய காலங்களில் அந்த எவ்வளோ பணம் வசதி இருந்தும் முகலாயருக்கு அந்த ஹஜ்ஜு கடமைகளை செய்ய முடியாமல் போய்விட்ட அந்த தலைவர்கள்லாம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அந்த ஹஜ்ஜு கடமைகள் என்று சொல்லுவது அது அல்லாஹுக்கு யாரெல்லாம் அதை செய்ய கடமையோ அந்த நாளும் அவங்களுக்கு ஹஜ்ஜு முடித்து விடுவாங்க. பல வருஷங்களில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தொந்தரவுகள், கஷ்டங்கள் எல்லாம் சகித்து தான் வராங்க. ஏன்னா பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா, அதாவது ஹிஜ்ரி அவங்க அந்த ஹிஜ்ரா 6ஆவது ஆண்டில் உம்ராவுக்கு போகிறாங்க. 1400 பேர் போகும்போது அவங்க தடை செய்கிறாங்க. அப்படியே திரும்ப சஹாபாக்கெல்லாம் துடிக்கிறாங்க. அப்படியே திரும்பி வருகின்றார்கள். மறாவது நாள் அவங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைச்சது. ஹிஜ்ரி 8ஆவில் அந்த மக்காவையே வெற்றி கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க. இப்படி இந்த கட்டத்திலே தான் நமது இந்தியா மக்கள் இந்த ஆண்டு வரக்கூடிய ஹஜ்ஜு கடமைகளில் 1.25 லட்சம் சகோதரர்கள் இந்தியாவில் மொத்தத்தில் மனுவை போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாம் அறிவோம், அதில் 1,22,500 பேருக்கு தான் அந்த ஹஜ்ஜு கம்யூனிட் போனவங்களுக்கு தான் செலக்ஷன் ஆகிருக்குது, மனு எடுத்துருக்குறாங்க. அந்த அந்த தனியார் டூரிஸ்டும் போனவங்க அவங்க அதில் 52,000 பேர்கள் போனவங்களுக்கு ரத்தாகிருக்குது, விசா ரத்து செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு செய்யணும். மிகவும் உளைச்சலையும் கஷ்டத்துலேருந்து கொண்டு அந்த மக்கள் கொஞ்சம் நல்ல விதமாக போகலான்னு சொல்லி அதிகமான காசு சேர்த்து அந்த விசா டூரில் தனியார் போடக்கூடிய அந்த மனுவில் அது அந்த பணம் கட்டக்கூடிய விஷயத்தில் மினாவிலே அதை டம்பு இருக்கக்கூடிய விஷயத்தில் மினா கூடாரம் போடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடம் இல்லை, புக் ஆகிடுச்சு, அதனால் அவங்களால போட முடியல, கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லி பணம் கட்டுவதில் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி பல விதமான சிக்கலில் அவங்கள ரத்து செய்து விட்டாங்க. அதை மக்கள்லாம் துடிச்சு கொண்டு அவங்கெல்லாம் பதட்டத்தோடு நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்குறோம். மிகவும் வேதனை என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜுக்கு எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையிலே அது போக முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது யாராலும் தாங்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ் அதில் ஏதோ ஒரு வெற்றியை கொடுப்பான். ஆனால் 10,000 பேர்த்துக்கு மறுபடியும் செலக்ஷன் ஆகப்பட்டிருக்கிறது என்று செய்தி கிடச்சிருக்குது. அது மாதிரி எல்லாம் துவா செய்வோம். ஹஜ்ஜு மாதம் அன்றைக்கி 1ஆவது பிறையில் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்ய முடியாத விதத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அழகான அந்த நாட்கள், அழகான அந்த ஹஜ்ஜு கடமைகளுக்கு இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இவ்வளோ சிரமங்கள் வருது, ஹஜ்ஜு போவதற்கே முடியாத ஒரு சூழ்நிலை கட்டம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் நல்ல விஷயங்களை செய்வதில், ஐவரை தொழுவதில், அது மாதிரி தான தர்மம் செய்வதில், ஹஜ்ஜு செய்வதில், உம்ரா செய்கிற காலங்களில் பிற்படுத்தக்கூடாது. நல்ல விஷயங்கள் வேகமாக செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டும். எனவே தான் அந்த ஹஜ்ஜு செய்வதில் வாக்கீமு ஸலா வாத்து ஜக்கா என்று சொல்வதை போல வாத்துல் ஹஜ் வாக்கீமு ஸலா, நீங்கள் துணை நிலைநாட்டுங்க, வாத்து ஜக்கா ஜக்காத்தை நிலைநாட்டுங்க சொல்லுவது மாதிரி வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரா, நீங்கள் ஹஜ்ஜை நிலைநாட்டுங்க, உம்ராவை நீங்கள் செய்து விடுங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக பேர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த 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 விரைவுபடுத்தக்கூடிய விஷயத்தில் ஹஜ்ஜு செய்வது விரைவுபடுத்தணும், நல்ல விஷயங்களை விரைவுபடுத்தணும். நல்ல நேரங்கள் வருகின்ற பொழுது நம்ம பிற்படுத்தக்கூடாது, அது ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்கள், நல்ல நேரங்கள், ஜும்மாவுடைய நாளில், பெருநாள் நாளில், அது மாதிரி ரம்லான் மாதத்தில், அது மாதிரி இந்த துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அந்த சிறப்பான அந்த மாதங்களை எல்லாம் நம்ம வீணாக்காமல் காரியங்களை நம்மளுடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் அதிகப்படியாக நன்மையை தரக்கூடிய அந்த மாதத்தை நம்ம எல்லாம் அடைந்துட்டோம். துல்காதா அடைந்துட்டோம், துல்ஹஜ் அடையிருக்கிறோம். அது மாதிரி முஹர்ரம் மாதம், அதாவது முஹர்ரம் இஸ்லாத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம் நம்ம அடைய போகிறோம். இந்த 2 மாதத்தில் இப்படி சிறப்பான நாட்கள் நம்மளை தேடி வருகின்ற பொழுது அது எதையும் நம்ம தீவிரப்படுத்தி, நன்மையான காரியங்களை தீவிரப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க விரைவுபடுத்த வேண்டும், அதை தாமதப்படுத்தக்கூடாது. அப்புறம் செய்யலாம், வயசானுக்கு அப்புறம் செய்யலாம், பணம் காசு கிடைச்சதுக்கு அப்புறம் செய்யலாம்னு தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா காலங்கள் நேரங்கள் இந்த மாதிரியோட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களாக எப்போதுமே இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய விஷயத்திலே, உம்ரா செய்யக்கூடிய விஷயத்திலே, நல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்திலே செய்தான் பல பிரச்சனைகள், பல நம்ம செய்ய முடியாத மாதிரி தான் கொண்டு போயிட்டே இருப்பான். எனவே நம்ம அன்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் மக்களும் இதை அறிந்து உம்ராவானாலும் ஹஜ்ஜானாலும் நல்காரியங்கள் செய்வதால் தீவிரப்படுத்தி அதை ஒரு நல்ல ஒரு அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகளை நல்ல முறையில் அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார். அருமையான இந்த துல்காதாவுடைய மாதம் முதலாவது நாள் ஹஜ்ஜுடைய நாட்களில் சிறப்பான துவா கபுலாக்கூடிய நாளாக இருக்கிறது. எல்லாருடைய துவாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும். குறிப்பாக ஹஜ்ஜு போகக்கூடிய கேன்சர் ஆகப்பட்டவங்க எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்வதற்கு நசீபை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜு போகாதவங்களுக்கு வேகமாக ஹஜ்ஜு போவதற்கும் உம்ரா செய்வதற்கும் இந்த 3 மாதத்தில் அதிகமான எல்லா மக்களுக்கும் ஐவேள தொழுவதற்கும் தஹஜ்ஜுத் தொழுவதற்கும் அதிகமான துவாக்கள் செய்வதற்கும் தானதர்மம் செய்வதற்கும் குர்பான் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.